Hi friends, welcome to this channel. நாம் இன்னைக்கு உப்பு சீடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அரிசி மாவு 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு கருகிடக்கூடாது, அதே சமயம் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்த உடனே நம்ம மாவு சலிச்சிக்கலாம். இப்போ ஒரு ஜன்னி எடுத்துருக்கேன், அதில் மாவை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்தால் தான் சீடை வெடிக்காமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட உளுத்தம் பருப்பு மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு ஃபைன் பவுடராக நாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைனாக உளுத்தம்பருப்பை அரைச்சாச்சு. இப்போ சலிச்சிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உளுத்தம்பருப்பு மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே நாம் சலிச்சு எடுத்துடலாம். 2 கப் அரிசி மாவுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பட்டரும் உப்பு எல்லா இடத்துலையும் படணும். உளுந்தம்பருப்பு மாவு, அரிசி மாவு எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை ரொம்ப நேரம் பிசையக்கூடாது. இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்று சேர வந்துருச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துடலாம். நீங்கள் கையிலேயே விரல்லையே அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ டூத் பிக் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே. இப்போ சீடை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பால் ஃபுல்லாமே பொன்னிறமாக வர்றதுக்கு லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ சூப்பரான டேஸ்டான உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.